அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றம் மற்றும் மாதக்கோள்களினுடைய பெயர்ச்சி, கூட்டணி, சேர்க்கை, பார்வை, சஞ்சாரம் இவற்றின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம்னா 12 ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெகுவான தாக்கம் ஏற்படவிருக்கிறது. அந்த வகையில் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தாக்கம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமான நிலைகளை உருவாக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கன்னிராசி அன்பர்கள் இல்லை உங்கள் வீட்டில் யாராவது கன்னிராசிக்காரங்க இருக்காங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது கன்னிராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் அது அடுத்தடுத்து என்ன மாதிரியான நிகழ்வுகள் அரங்கேற போகிறது, என்னென்ன விஷயங்களில் என்னென்ன பலன்கள், எப்படிப்பட்ட மாற்றங்கள், என்னென்ன திருப்பங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு பலன் பெற முடியும். சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் பல்வேறு வகைகளில் நன்மையை ஏற்படுத்தினாலும் குடும்ப சூழல் தங்களுக்கு சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்தும். குடும்பத்தில் அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் ஏற்படத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தேவையில்லாத விளைவுகளையும் பிரிவினைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். உற்றார் உறவினர்கள் மத்தியில் கவனத்தோடு பேசுறதும் பழகுவதும் ரொம்ப நல்லது. நண்பர்கள் மத்தியில் ஏற்றிறக்கமான சூழல் இருக்குங்க. அதனால் என்ன மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறோம் அப்படிங்கிறதுலையும் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவு பணவரவு ஏற்படலாம். ஒரு சிலருக்கு எதிர்பாராத பணவரவு ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் வீண் விரயங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்களாம் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வேலையை பொறுத்த வரைக்கும் மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதனால கவனமாக இருக்க பாருங்க. வேலை தொடர்பாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைப்பதற்கு கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுங்க. அதே மாதிரி தொழிலில் நல்ல முன்னேற்றம் உருவாகவும் வாய்ப்புகள் அமையப்பெறும். இருப்பினும் மற்றொரு புறம் பார்த்தோன்னா சவாலான காலகட்டமாக இருக்கும். ஒரு சில விஷயங்களில் நிறைய சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். சில விஷயங்களை போராடி ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும். இருப்பினும் நன்மை என்னவோ தங்களுக்கு தான் அப்படிங்கிறத மறந்துவிட வேண்டாம். அதே மாதிரி எதிர்பார்த்த அளவிற்கு பார்த்தோம் அப்படின்னா பணவரவு ஏற்பட்டாலும் நிகரான செலவினங்கள் தங்களை மற்றொரு புறம் வாட்டி வதைக்கவும் செய்யலாம். அப்படிங்கிறதுனால பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க பாருங்க. அதே மாதிரி பலருக்கும் பார்க்கும்போது வரவை விட செலவு சற்று அதிகமாகவும் இருக்கலாம். அதனால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் கூட தங்களுக்கு உண்டாக பெறலாம். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க. நினைச்ச காரியத்தை செய்து முடிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வதன் மூலமாக மகிழ்ச்சியை நிலைநிறுத்தி கொள்ளவும் முடியுங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகரித்து காணப்படும். அப்படிங்கிறதுனால வேலையில் கண்ணும் கருத்துமாய் இருங்க. திட்டமிட்டு பணிகளை பணியாற்றுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வேலையில் கவனத்தை செலுத்துவதன் மூலமாக உயர் அதிகாரிகளிடமிருந்து பாராட்டையும் சலுகைகளையும் பெற முடியும். அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த காலகட்டத்தில் விவேகத்துடன் செயலாற்ற வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே மாதிரி உங்களுடைய புத்திசாலித்தனம், திறமை இது ரெண்டுமே வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்றைய காலகட்டம் அமையப்பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். புத்தி கூர்மையுடன் செயலாற்றுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. உடல் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால சற்று பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டியது அவசியம். கோபத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். புதிதாக நீங்கள் வேலைக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் அரசு தொடர்பாக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தும். அதாவது அரசு பொது தேர்வு எழுதுறீங்க, இல்லை அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க, அரசு
வேலையில் இருக்கிறவங்க ப்ரமோஷனுக்கோ சலுகைக்கோ இல்லை இடமாற்றத்திற்கோ எதுக்காவது வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும், இல்லாட்டினா அரசு தொடர்பாக ஏதேனும் கடன் உதவி பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சியின் அடிப்படையில் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. அதனால் கண்டிப்பாக அரசு தொடர்பான எந்த விஷயமாக இருந்தாலும் தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். தங்களுக்கு அது சாதகமாகவே முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கிறதுல சிறு தடைகள் உண்டாகுங்க உங்களுடைய தொழிலையோ இல்லை வியாபாரத்திலையோ. ஆனாலும் தொழிலை விரிவுபடுத்துவதற்காக கடன்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை பலருக்கும் உண்டாகலாம். இருப்பினும் கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாகிறது. கொஞ்சம் அமைதியுடன் செயல்பட பாருங்க. அதே போல் ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா வீண் செலவுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்குங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் அலட்சியமாக இல்லாமல் சிறு உபாதையாக இருந்தாலும் உடனே உரிய மருத்துவரை அணுக வேண்டியது அவசியமான ஒன்று. கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது வீட்டில் நன்மையை ஏற்படுத்துவதோடு ஒற்றுமையை அது பராமரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு நற்பலன்கள் கிடைக்கிறதுல சிறு காலதாமதம் ஏற்படத்தான் செய்யும். அதே மாதிரி திறமையுடன் செயலாற்ற வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதே மாதிரி தொழிலில் முதலீடு செய்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை தீர்க்கமாக ஆலோசித்து அதன் பிறகு முதலீடு செய்ய வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. அதே சமயம் தேவையில்லாத வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க. திருமணம் கைகூட வாய்ப்புகள் இருக்குது. வருமானத்தை சேமிப்பாக மாற்ற முயற்சி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்க. சிறிது உடல்நல பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனே அதை சரி செய்து விட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்க்கும்போது மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கப்பெறலாம். இதுவரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். பிரச்சனைகளும் விலகிடும். ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் ஏற்படக்கூட வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. தன்னம்பிக்கை மட்டும் குறையாமல் செயல்படுறதன் மூலமாக பல அற்புதமான பலன்களை தங்களால் பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்க நீங்கள் இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி செலவுக்கு ஏற்ற வரவு உண்டாகுங்க. சொத்துக்கள் வாங்குவதற்குரிய வாய்ப்புகள் பலருக்கும் இருக்கு. ஒரு சிலருக்கு எதிர்பாராத பணவரவு ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கு. ஆனால் மற்றொரு புறம் குடும்பத்தில் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதனால விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். பேச்சிலையும் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வேலையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தான் சாதகமாக இருக்கும். சாதகமற்ற சூழ்நிலை நிலவுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. எவ்வளவு கடினமாக உழைச்சாலும் அதற்குரிய பலனை தங்களால் பெற முடியாது. புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக கிடையாதுங்க. அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். வேலை கிடைக்கல அப்படிங்கிற விரக்தியும் வேண்டாங்க. இந்த காலகட்டத்தில் புதியதாக வேலை கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். அதனால் அதை நினச்சி கவலையோ இல்லை விரக்தியோ அடைய வேண்டாம். அதே மாதிரி எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கிறது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சற்று சிரமமாகத்தான் இருக்கும். முழு கவனத்துடன் செய்கிறதன் மூலமே நஷ்டம் ஏற்படாமல் உங்களால் பார்த்து கொள்ள முடியும். அதே மாதிரி கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் தங்களுக்கு இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது. கூட்டாளர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. எல்லா விஷயத்திலையும் கண்ணும் கருத்துமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். நினைத்த காரியங்கள் அனைத்திலையும் வெற்றி கிடைக்க வாய்ப்புகளும் இருக்க பெறுதுங்க. அதே மாதிரி கடன் தொல்லைகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். கணவன் மனைவிக்கு இடையில சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகலாம். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மூன்றாவது நபரின் தலையீட்டை தவிர்த்து கொள்ளுங்க. பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்க. ஆடம்பர செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி
இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயத்துலையுமே பார்க்கும் பொழுது கொஞ்சம் தீர்க்கமான முடிவுகளை எடுக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதனால் தக்க ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு முடிவையும் தற்போதைக்கு எடுக்க வேண்டாம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா கடன்களை அடைக்கிறதுல நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்வீங்க. அதில் சிறப்பு கவனத்தையும் நீங்கள் செலுத்துவீங்க. பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பலதரப்பட்ட மாற்றங்கள் அதிரடியான திருப்பங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனுபவங்களை நல்ல பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது.